எப்பயும் சாட்டர்டே சண்டே நல்லா ஜாலியாக இருந்துட்டு அடுத்த நாள் நம்ம ரொட்டீனுக்குள்ளே போனோம் அப்படின்னா கொஞ்சம் சலிப்பாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் செய்ய போகிறேன், அதுவும் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற போது எனக்கு அந்த சலிப்பே இல்லை. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வீக்கெண்டை விட வீக் டேஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஃபெலிக்ஸ்குட்டியும் மார்னிங் எஞ்சதும் கொஞ்சம் சஃபர் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சு. ஃபெபிக்குட்டி எப்பவுமே அழகாது. ஸ்கூல் போனால் ரொம்ப ஆர்வமாக போவோம். தம்பியோட லஞ்சுக்கு இன்றைக்கி லெமன் சாதமும் உருளைக்கிழங்கும் தொட்டுக்க செஞ்சு கொடுத்துட்டு ஆஃப்டர்நூன் போல் வேலைலாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் கீரை சாம்பாரும் முருங்கைக்காய் வறுவல் தான் வேணும். சமைச்சிட்டு இருக்கும்போதே ஃப்ரெண்ட் கிட்ட தான் ஒரு ஃபோன் கால். ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறோமா, அதனால் சமைச்சு முடிச்சு சாப்பிட்டு முடிச்சு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு ஐயோ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தம்பியை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டு அவனை சாப்பிட்டு வச்சு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் எடுத்திருந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம செடிக்கெலாம் வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டு எரு இருக்குல்ல அதை வந்து வெயிலில் காய வச்சுருந்தேன். அதான் பொடி பண்ணி செடிகளுக்கெல்லாம் கொடுத்துருந்தேன். பேசுகிறது என்னமோ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டே இருந்தாலும் நம்ம சர்க்கிளில் உள்ள எல்லா ஃப்ரெண்ட்ஸை பற்றியுமே கேதர் பண்ணிக்கணும் டீட்டெயில்ஸு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் கூட பேசும்போது எந்த மாதிரி டாபிக் பற்றி பேசுவீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனல் அப்படியே லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.